அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் அணியின் 10 தலைவர்கள் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தற்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவை அழிக்க வேண்டும், அதிமுக வெற்றி பெறக்கூடாது, அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொறுப்பிலே அமர்ந்து விடுவாரோ அப்படின்னு சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலிலே சதித்திட்ட வேலைகள் பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் அவர்கள் கண்களில் தெரியவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதலமைச்சராகிவிடக் கூடாது, அவர் முதலமைச்சராகிவிட்டால் அவரின் கீழ்தான் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த போட்டி பொறாமை எண்ணங்கள் மட்டும்தான் ஒரு சில நபர்களுடைய கண்களிலே தெரிந்தது. அதன் காரணமாகத்தான் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தழுவியது அப்படின்னே கூட சொல்லும். அடுத்து அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. ஆனால் இப்பொழுது அந்த நபர்கள் பூரா அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும் என அப்படியே அந்தர் பெல்ட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லியாக. அதிலே குறிப்பிட்டு சொல்ல போனால் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர். அதே போல அவரின் மூலமாகத்தான் சசிகலா, டிடி தினகரன் அனைவரும் நீக்கப்பட்டாங்க. அந்த நேரத்திலே அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நிகழ்வு அவருக்கு வரும்பொழுது அது சோகமாக தெரிகிறது அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவரின் பின்னால் கொஞ்சம் ஆதரவுகளை வைத்துக் கொண்டு, அதுவும் அதிமுக நபர்கள் தான் அவரின் பின்னால் ஓபிஎஸ்ஸின் பின்னால் போனால் நம்முடைய அரசியல் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும், ஓபிஎஸ் அதிமுகவை கைப்பற்றுவார், ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படி நினைத்துக் கொண்டு ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் தற்சமயம் நடு ரோட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு நடு தெருவிலே தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ் இப்ப நடு தெருவில் தான் நின்று கொண்டிருக்கிறார். பாஜக ஒரு பக்கம் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாலும் பாஜகவிற்கு முதல் மாறி எடப்பாடி பழனிசாமி கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை ஓபிஎஸ் கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு 10 முக்கியமான நிர்வாகிகள், 10 மாவட்ட செயலாளர்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நேற்று தினம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி. இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பி இருந்தால் நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஆகவே நாம் அதிமுகவில் தான் இருக்க வேண்டும், நம்முடைய தாய் கழகத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் என நினைத்த நபர்கள் பூரா தற்போது ஓபிஎஸ் அணிக்கு, ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு 10 முக்கியமானவர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். எது எப்படி இருந்தாலும் அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அதிமுகவில் இருந்து வெளியே நிறைய நபர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.